வணக்கம். பாலமுருகன். அசந்தவன் தொடையில கயிறு திரிக்கிறது தான் இந்த பார்ப்பன கும்பலுடைய வேலை அப்படிங்கிறது அப்பட்டமா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில என்னடா இன்னும் இந்த பார்ப்பன கும்பல் அமைதியா இருக்கானுங்களே, அதற்கான முன்னோட்டம் என்ன அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய வரைவு குழு தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமையை சிறுமைப்படுத்தும் விதமா இப்போ பெசசடியை தூவி விட்டுருக்காங்க இந்த பார்ப்பன கும்பல். அவரு அதற்கான பங்களிப்பை செலுத்தவே இல்லை, அத்தனையும் செய்தவர் PN ராவ் அப்படிங்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கரடிய அவுது விட்டுருக்காங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக பிரபல சட்ட மேதை புரட்சியாளர் BR அம்பேத்கர் அவர்களது ஒப்புமையற்ற ஒத்துழைப்பும் சட்ட அறிவாலும் குழுவில் உள்ள பலரது கருத்துக்களை அலட்சியம் செய்யாமலும் அவற்றை உள்வாங்கியும் தனது லட்சியங்களுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படாத வண்ணமும் ஒரு சர்க்கஸ் வித்தகர் புலிவாயில் தலையை விட்டு மீளுதல், கூண்டுக்குள் விரைந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல் மூலம் மக்களை வியக்க வைக்கும் திறனாளியாக இருப்பது உண்டு. அதே போல அவருக்கு வரைவு குழுவில் இருந்த உயர் ஜாதி உணர்வாளர்கள் முதல் பல்வகையாளர்களின் எதிர்ப்பு இருந்த நிலையிலும் அவர் ஆற்றிய பணியின் சிறப்பு ஆற்றல் உலக புகழ் பெற்றவை. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் உலகளாவில் வரலாற்றில் வைர வரிகளாக ஒளி வீசக்கூடிய அளவிற்கு இருக்கும் நிலையில் பொறுக்குமா இந்த ஆரிய கும்பலுக்கு? அனைத்து அழிக்கும் மகா வித்தையாளர்களின் விதைக்காது விளையும் களனி அல்லவா ஆரியம் அப்படின்னு அண்ணா சொன்னார் பார்த்தீங்கல்ல. அந்த மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் விளக்க குறிப்பிலையாளர், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் கமெண்ட்ரிஸ் அப்படிங்கிற பேர்ல வியாக்கியானம் செய்யக்கூடிய சில சிறு மதியாளர்கள் புது வகையான பிரச்சாரத்தை எடுத்து அம்பேத்கர் புகழை மறைப்பதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினை அவர் எழுதி முடிக்கவே முடியவில்லை. அதற்கு முன்பே BN ராவ் ICS, அதாவது இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் கொங்கணி மொழி பேசக்கூடிய சரஸ்வதி பார்ப்பனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்ட நிபுணர் அரசியல் அமைப்பு சட்ட வரைவு ஆலோசகராக பிரிட்டிஷ் அரசு காலத்திலேயே 1946 நியமிக்கப்பட்டு அதனை தயாரிக்கும் பணியினை அந்த வேலையை எடுத்து செஞ்சார் என்று தொடங்கி இன்னைக்கு விசும பிரச்சாரத்துக்கு சன்னமான முறையில் தொடக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பார்ப்பன கும்பல்கள். சட்ட நிபுணர் BN ராவ், பெனகல் நரசிங் ராவ், அதோடைய பேர் தான் BN ராவ். அவர்கள் சிவில் அதிகாரியாக இந்திய அரசாங்கத்தில் வேலை புரிஞ்சாருங்கிறத யாருமே மறுக்கல. அவரிடம் அப்போது இருந்த பணியை அந்நாளைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முன்னோடியான 1935 சட்டம் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 எழுதுவதற்கு அமைக்கப்பட்ட அலுவலகத்தில் அந்த நாள்ல உதவியவர் என்பதால் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அடிப்படையில 11 வருஷத்துக்கு முன்னாடி 1946 அரசியல் அமைப்பு சபை நிர்ணய சபை உருவாக்கும் அரசியல் அமைப்பு சட்ட வரைவுக்கு மூளையாக பயன்படும் ஒரு வரைவை ஒர்க்கிங் டிராஃப்ட் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா தயாரிச்சு கொடுத்தார் என்பதை நாம மறைக்கவோ மறுக்கவோ இல்லை. இது ஒரு பொதுவான குறிப்பு, சரிங்களா? பேசிக்கான ரஃப் டிராஃப்ட், அது ப்ராப்பர் டிராஃப்ட் இல்ல, ரஃப் டிராஃப்ட். ஆனால் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தங்களது ஆளுமை ஆற்றல் மூலம் சதை ரத்தம் எல்லாம் தந்து அது அரசியல் உரிமைகளை மக்களுக்கு தங்களுக்கு தாங்களே தந்து நாட்டின் மக்களாட்சி இறையாண்மை மக்களிடையே உள்ளது என்பதையும் சமதர்ம ஆட்சியாக ஜனநாயக குடியரசாகவே நீடிக்கும் என்றும் பதிவு செய்து பீடிகை என்ற முகப்புரைவையை பிரீமபிள் சிறந்த கட்டுமானமாக்கினார். நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் பண்ண பதிவு செஞ்சு வச்சிட்டாரு. அவர் முழு சுதந்திரத்துடன் இயங்க முடியாத போது இவற்றை சாதித்ததை பற்றியும் பலவற்றை அவர் செய்ய எண்ணிய போதும் முழுமையாக இயற்ற முடியாத நிலை
இருந்ததை குறித்தும் நாடாளுமன்றத்திலே பிறகு 1954 பதிவு செஞ்சிருக்காரு. அவர் BN ராவ் அவர்களது பங்களிப்பை குறைக்கவோ மறைக்கவோ இல்லை. உரிய முறையில் அதனை குறிப்பிட்டு அவரது உதவிக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறார். ஒரு புது வகையான என்னது விஷம பிரச்சாரத்தை இவங்க கையில் எடுத்துக்கிறதுக்கு காரணம், எடுத்துனா கடலடிய வரமாட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு மறைந்திருந்து தாக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த பார்ப்பன கும்பல்கள் எப்பயுமே செய்வாங்க. ஆனால் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை ஏதோ அரசியலமைப்பு சட்ட வரைவு பணியின் இடையில் வந்துவிட்டு செல்லும் ஒரு கதாபாத்திரம் போல் சித்தரித்து எல்லாத்தையுமே BN ராவ் தான் செய்தார் அப்படின்னு இப்ப புதுக்கரடியை வைக்க விட்டுருக்காங்க. இந்த விஷம செடியை திட்டமிட்டே பரப்பப்படும் பொய் தகவல்கள் பரிமாற்றத்தினை இங்க இருக்கக்கூடிய கோடி மீடியா ப்ராப்பரா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நாம என்ன பண்ணணும், இதை முளையிலேயே கிள்ளி எறியக்கூடிய வேலையை உண்மையை உறக்க சொல்லக்கூடிய நிலையில நாம இந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை தயாரித்து முடித்ததற்கு பிறகு அரசியல் கருவேற்பலையாக்கப்படும் வேதனைப்படும் நிலை தனக்கு ஏற்பட்டது என்பதை மிகுந்த விரக்தி கலந்த மனநிலையில சொல்லியிருக்கார். இந்த நாட்டிலே ஒரே ஒரு கூட்டம் அறவே தங்களது ஏக போகத்தை காட்டினாலும் கூட அவர்களுக்கு ஒரு பாரதம் தேவைப்படும் போது வியாசர் தான், அவர்களால் கீழ் ஜாதி என்று கூறப்பட்ட வியாசர் தான் தேவைப்பட்டார். அதே போல ராமாயணம் தேவைப்பட்டது, வால்மீகி என்ற வேடர் தேவைப்பட்டார். அரசியல் அமைப்பு சட்டம் தேவைப்படும் போது ஒரு அம்பேத்கர் தேவைப்படுகிறார். எந்த இடத்துல கொண்டுட்டு வந்து அவர் நிப்பாட்டிருக்காருப்பாங்க. என்றாலும் அறிவுடைமை தங்களுக்குத்தான் என்று கூறுகிறார்களே என மனம் நொந்து வெந்து கூறியதை மறக்க முடியுமா? இது இல்லாம இந்த இடத்துல இந்த பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் டெம்டேஷன், அதாவது மிகப்பெரிய அளவுக்கு அழுத்தம் டிப்ரெஷனை கொடுக்கும் போது அவருடைய கையறு நிலை உண்டாகும் போது அந்த வார்த்தைகளை சொல்றாரு, என்னால் இயன்றதை முழுமையாக செய்து விட்டேன். ஆனால் இந்த இடத்துல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொளுத்துவதற்கு முதல் ஆளாக யார் இருப்பார்னு கேட்டீங்கன்னா அதுவே நானாகத்தான் இருப்பேன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பார்ப்பனர்கள் நம் மக்கள் மீது எவ்வளவு சூத்திர பட்டத்தை நிறுவ வேண்டுமோ அந்த அளவுக்கு நிறுவுவதற்கு கொள்ளைப்புற வழியாக அவர்கள் செய்யும் போது அதை அனைத்தையும் உணர்ந்த பெருமகனார். அதனாலதான் இந்த வார்த்தையும் அவர் பகிரங்கமா சொன்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா காண்டிங் என் மீது குதிரை சவாரி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க இந்த பார்ப்பன கும்பல்கள் அப்படிங்கிறத இவர் வாயிலேயே சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த அளவுக்கு இவருடைய உழைப்பு அந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம குறைச்சு நம்ம முழுமையா யோசனை பண்ணி பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பணியில் மிக கடுமையாக உழைப்பை வழங்கியதின் காரணமாகத்தான் தன் உடல்நிலையை கெடுத்துக் கொள்ளும் அளவிற்கு உழைத்தவர் அவர். இன்று குறைத்து மதிப்பிட துணிகிறார்கள் என்றால் அதுதான் ஆரியத்துடைய வளமை. உலக புகழ் பெறுகிறார். ஆனால் உள்ளூரில் ஆரிய இருட்டடிப்புக்கு ஆளாக்கினார். ஒப்புக்கு முகம் படம் காட்டி வாக்கு வங்கிக்கான ஒரு தலை என்பது போல காட்டினார்கள். அவரது புகழை பெருமையை மெதுவாக பேர்த்தெறிய தொடங்கிவிட்டனர் என்பதை அனைவரும் புரிந்து அதற்கான அரணாக இருப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமான அறிக்கையை நமக்கு ஆசிரியர் கி வீரமணி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில என்னடா இவனுக்கு இன்னும் இந்த கம்பி நீட்டக்கூடிய கம்பி கட்டுற கதையை என்ன சொல்லாம இருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் அவங்களுடைய மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர்களுடைய மிக முக்கியமான வேலைன்னா வரலாற்றை அழித்தல், வரலாற்றை திரித்தல், மாற்று வரலாற்றை உருவாக்குதல், கற்பனை அனைத்தையும் வரலாற்றாக மாற்றுவது. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய திட்டம். இது 1935 ஹிட்லர் முதலையாக இந்த பாசிஸ்ட் கவர்மெண்ட்டை வச்ச உடனே அவன் பண்ணின முதல் வேலை ஜெர்மனில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை லைப்ரரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, நூலகம் அனைத்துக்கும் தீ வைத்து கொடுத்தது தான். வெடிகுண்டு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இங்க பழைய விதமான எந்த வரலாறுகளும் இருக்கக்கூடாது. புதிய வரலாறு அது நாசி ஜெர்மனியில் இருந்துதான் துவக்கப்பட வேண்டும். அந்த வரலாறு அனைத்தையும் தேவனின் இங்க இருக்கக்கூடிய கடவுளின் துதிபாடிகளாக இருக்க வேண்டும். எங்கிட்டு திரும்பினாலும் வரலாற்றில் இருக்கக்கூடிய அனைத்து வரிகளும் ஹிட்லரை மட்டும் தான் பாட வேண்டும், ஹிட்லரை தொழ வேண்டும், தேசியம் தான் அவர்களுடைய கடவுள் அப்படி இப்படின்னு மிக கேவலமான வேலையை அவன் செஞ்சான். அதே போல இலங்கையில வந்துகிட்டு இந்த பாசிச இந்த ராஜபக்சே கவர்மெண்ட் வந்த உடனே
அவன் பண்ணின முதல் வேலை யாழ் பல்கலைக்கழகம், உலகத்திலேயே மிக பழமையாக இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்தால அந்த யாழ் பல்கலைக்கழகத்தை தீ வைத்து கொளுத்தினா, குண்டு போட்டு அழின்னு அழிச்சான், நாசம் பண்ணினான். அப்ப காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த வரலாறு முழுக்க இந்த நாசிஸ்டுகளும் பார்சிஸ்டுகளும் இந்த மோசமான வேலை ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுங்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய தொன்மைகளை அழிப்பது, இங்க இருக்கக்கூடிய வரலாற்றை அழிப்பது, அழித்து விட்டு அழித்த இடத்தில் புதிய வரலாறாக இவர்கள் செய்த வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பதிவு செய்யறது. இதைத்தான் தொழில் செஞ்சுட்டு வருவாங்க. இது நாம உணர்ந்த இந்த விதை உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குமாங்கிற மாதிரி இந்த நஞ்சு விதை இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த நஞ்சு விதைய விதைப்பது மட்டும்தான் இந்த ஆரியத்தோட முக்கியமான வேலை. ஏன்னா அவன் எப்பவுமே தனது சுக போகங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஊரு குந்தகம் எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க விடிய யோசனை பண்ணிட்டு இருப்பான். அதன் மூலமாக சூதின் விளைவாக என்னெல்லாம் நாம் சிந்திக்க முடியாத இடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு மிக எளிமையாக அங்க போய் உட்கார்ந்து அதை எப்படி அழித்து ஒழித்து விடலாம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அவன் வேலை செய்கிறவன் தான் பார்ப்பான். அந்த பார்ப்பனியத்தின் தத்துவம் தான் மனு. அந்த மனுவோடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்க RSS நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த RSS நிறுவப்பட்டிருப்பதின் விளைவாகத்தான், அதன் அரசியல் வடிவாகத்தான் இப்போது பிஜேபி கவர்மெண்ட் இங்கே இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் செய்து முடிக்க வேண்டிய அத்தனை வேலையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் கொஞ்ச நேரம் ஏதோ போரிட்டோம்னா கூட 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மனநிலை வந்துச்சுன்னா அந்த 5 நிமிஷத்துல 5000 வருடத்துக்குரிய அத்தனை ஆவணக்கோப்புகளையும் இவன் அழித்து நாசம் செஞ்சு விடுவான். அவ்வளவு மோசமான ஒரு கிருமி இவன். அப்படிங்கிறதுக்கு உதாரணம், இந்திய திருநாட்டோடைய அந்த குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா என்கிற ஒரு வயதான பார்ப்பனர் தமிழ்நாட்டிலிருந்து இயற்றப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த 69% இடஒதுக்கீடு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சட்டம் 2வது முறையாக அவரிடம் செல்லும் போது அவர் உதிர்த்த முத்தான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களிடம் இருந்து உங்களது உரிமைகளை வேண்டுமானால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு பொழுதும் எங்கள் மூளையை நீங்கள் விலக்கி வாங்க முடியாது அப்படிங்கிற கொக்கரிப்பு. எவ்வளவு தூரம் அந்த திமிரவாதத்தின் உச்சகட்டம் அந்த வார்த்தை இருப்பாங்க. எங்களிடம் இருந்து உங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம், அந்த உரிமைகளை போற போக்கில் ஒன்றும் நம்ம பெற்றுக்க முடியல. எவ்வளவு தூரம் நீண்ட கால பயணத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து போராடியதன் விளைவாக அண்ணலை போன்று தந்தை பெரியாரை போன்று மாபெரும் சக்திகளாக இருக்கக்கூடிய இங்க சமூக சீர்திருத்த சக்திகளுடைய நெடிய போராட்டத்தின் விளைவாக நமது உரிமைகளை நாம் குறைந்த அளவு பெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட பொறுக்காத ஆரியம் கொக்கரிக்கிறது. கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு எங்களிடம் இருந்து உங்களது உரிமைகளை வேண்டுமானால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு பொழுதும் எங்கள் மூளையை விலைக்கு வாங்க முடியாதுங்கிறது. எவ்வளவு சூதான மூளை பாருங்க, எவ்வளவு சூழ்ச்சியின் மூளை பாருங்க, அவ்வளவு நஞ்சின் மூளை அது. அந்த நஞ்சின் மூளை தான் வரலாற்றின் நெடிய பக்கங்கள் எல்லாத்துலயுமே சமதர்மத்திற்கு எதிராக இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கின்றதை நாம் காலத்தில் மறுக்க முடியாது. அதன் அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியது போல பார்ப்பானை பார்த்து பிழைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றார். பார்ப்பான் எவ்வளவு சுகபோகமாக இருந்த போதிலும் தன் வாழ்வுக்கு ஏதாவது ஒரு சிறிய தீங்கு வந்துவிடமோ என்று 2 கண்ணையும் விழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே போல இன்றைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வளர்ச்சி ஒரு பொழுது நிறைவான வளர்ச்சி இல்லை. நாம சென்று சேர வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் எந்த நிமிடத்திலும் நாம் கண் அசைந்து விடக்கூடாது. கண் அசைந்தோம்னா ஒட்டு மொத்தம் நம்ம மேல புல்டோசரை விட்டு இந்த இடமே இருந்த இடம் தெரியாமல் அழிப்பதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறான் பார்ப்பான். அதன் அடிப்படையில் தான் இப்போது அண்ணல் அம்பேத்கரின் மீது கை வைக்க பார்க்கிறான். அது ஒரு பொழுதும் நடக்காது. இங்கே அண்ணல் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்க தலைவர்கள் எல்லாம் நம்மை வழி நடத்துவதற்கு, நமக்கு வழிகாட்டுவதற்கு மிகப்பெரிய அரணாக இருக்கிறார். அவர்களது வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் களம் காணுவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.